என்கிட்ட 1000 புடவை இருக்குது 500 புடவை இருக்குன்னு சொல்கிறத விட எனக்கு தேவையான புடவையை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணி நான் என் செல்ஃபில் இடம் இல்லை அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு எக்கச்சக்கமாக இது எங்கே பார்த்தாலும், ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஸோ அதனால் எங்களுக்கு தேவையானது என்னன்னா வெறும் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஜுவல்ஸஸ்ஸு இது மட்டும்தான். அதனால் என்ன பண்ணுறேன், தேவையான ஒவ்வொரு வாட்டியும் நான் ஊரில் காரில் போகும்போதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன், என்ன பண்ணுறேன், என்ன விஷயம் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் ஊருக்கு இந்த வாட்டி தேவையானதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி தேவையில்லாத இடத்துல எதையுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 2:20 ஆயிடுச்சு. தம்பி எந்திரிச்சிட்டான். அப்புறம் இது மறுபடியும் ஒரு வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். சரி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டுட்டேன், இதிலே பேசிட்டேன். அப்புறம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று தான் எனக்கு தெரியும் நான் வந்து 30 kg வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பிறந்ததுலேருந்து ஜிம்மோ இல்லை மற்ற இதுவோ கிடையாது. பட் ஆக்டிவிட்டீஸ் என்கிட்ட நிறையா இருக்கும். சின்ன வயசுலேருந்து அம்மா கராத்தே, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, இதிலெல்லாம் வந்து அதர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தான் இன்றைக்கும் என்னால் 80 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியுது, வீட்டு வேலைகள் செய்ய முடியுது. எல்லாமே ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டாவது செய்யணுன்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக வரணும். இன்றைக்கி தம்பி இருக்கான், பட் இருந்தாலும் அந்த ரொட்டீனை நம்ம முடிச்சிடலாமே, இந்த அடுப்புக்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் சும்மா தானே இருக்கிறோம், இதை பேலன்ஸ் பண்ணிடலாமேன்னு தான் எனக்கு மைண்ட் செட் போகுது. இன்றைக்கி ஒர்க் அவுட் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு உமா ஒரு வார்த்தை சொன்னான், உங்கள் ஏஜ்க்கு நான் வந்து இதை பண்ணுவேனான்னு தெரியாதுன்னு. ஏன் ஏஜ்க்கு இல்லாமல் நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக வெட்டியாக தான் இருந்தேன். ஓகேவா, இப்போ தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும், ஏதாவது ஒன்று என்ன சொல்கிறது, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து உட்காந்தா நம்மளை திரும்பி பார்த்தா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம ஓடி தான் ஆகணும். இன்றைக்கே பாருங்கள், நான் வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சரி நான் ஆனால் வந்துடுவேன், அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், விக்கி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு ரெஸ்ட்டு வேணுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் அடிச்சுக்குது, ஐயோ ரெஸ்ட் இருந்தும் நம்ம வந்து லீவ் இருந்தும் போகாமல் இருக்குமே. வீட்டில் இவ்வளோ எல்லோரும் தப்பாக நினைக்கிறீங்க, வீட்டில் வேலை செஞ்சாலும் அது வந்து வேலை கிடையாது. நம்ம பாடிக்குன்னு சில ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் அவுட். ஏன் வந்து ஒர்க் அவுட் இவ்வளோ ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, நான் போகிறதுனால மட்டும் இல்லை, நான் வந்து எந்த ஜிம்மில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக போவேன். ஆனால் எந்த ஜிம்மில் பாரு ஒரு அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கே ஒரு 5 நாள், ஒரு 6 நாள், ஒரு 7 நாள், ஆனால் எந்த கேப் கிடைச்சாலும் நான் போய் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம வாழணும், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஹெல்த்திக்கு யாரும் இல்லை. கை உடஞ்சப்பையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கால் உடஞ்சப்பையும் போட்டிருக்கேன், காலை கிழிச்சிக்கிட்டு வந்தப்பையும் போட்டிருக்கேன், வயிற்றில் டீ ஊற்றினப்பையும் போட்டிருப்பேன். பட் எதுக்காகவும் எந்த வேலையும் நிற்கலை. நீங்கள் பார்த்தா தெரியும். அது தம்பி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னமோ என் பிளட்லேயே ஊர்னது. யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது, யாரையும் சிரமப்படுத்திடக்கூடாது, ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் வாங்கிடக்கூடாதுன்றது என்னோட நேச்சர். நம்ம 4 பேருக்கு பண்ணணுமே தவிர அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எதுவும் எதிர்பார்த்து வாங்கி, அது என்னோட நேச்சர். என்னோட நேச்சரையே சில பேர் வந்து மாற்றுறாங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், எதுவுமே பேசாத, பாரு டிவி பார்த்து. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிவியில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. போடு நெட்ஃப்ளிக்ஸை, போடு ஜியோ ஹாட்ஸ்டாரை, போடு அமேசான் ப்ரைமை, போடு ஆஹாவை அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டு போய் 4 பேர்கிட்ட பேசி அது வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஹர்ட் ஆகிறத விட யார்கிட்டையும் பேசாமல் டிவி பார்க்குறது உத்தமம். யார்கிட்டையும் பேசாமல் நம்ம உடம்புக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணுறது உத்தமம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அம்மாவோ அப்பாவோ சம்திங் சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் நான் வந்து என்னோடய சொந்த காசில் தான் ஒரு இளநீ சம்திங் எதுவாக வேணா